வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு நாவலை ஒரு ப்ரோஸ் ஃபிக்ஷனே நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாவலில் கேரக்டர்ஸ் இருக்கும், அதாவது கதாபாத்திரங்கள், இன்சிடென்ட்ஸுகள், அதாவது சம்பவங்கள், பிளாட்டு, அதுக்குன்னு ஒரு தீம் இருக்கும். இந்த வேர்டு நாவல் இருக்கு இல்லையா, அது நம்ம இட்டாலியில் இருக்கக்கூடிய நொவேலாவில் தான் எடுத்திருக்கோம். நொவேலனா பீஸ் ஆஃப் நியூஸ் இல்லைன்னா டெய்லு. இதை முதல்ல நம்ம நாவல்ன்ற வார்த்தையை பொக்காஷியோட டி கேமரனுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இது 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. நாவலோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 4 முக்கிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று நரேட்டிவ். ஒரு கதை சொல்லப்படுது, ஒரு கேரக்டர் மூலமாகவோ இல்லை அந்த நரேட்டர் அந்த கதாசிரியராகவே இருக்கலாம். அடுத்தது இது ஒரு வேர்ஸாக எழுதாமல் ப்ரோஸில் எழுதியிருப்பாங்க. இதை மற்ற ஒர்க்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்னா, ஏன்னா ப்ரோஸில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபிக்ஷனாக இல்லாமல் டிஃபர் ஆகணுன்னா இப்போ பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபி, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபிக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாவல்ஸு. அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்டென்டிவ் ப்ரோஸ் நரேட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா பல 100 பக்கங்களுக்கு நம்ம ஒரு நாவலை எழுத முடியும். அதே மாதிரி நிறைய காலகட்டத்தை ஒரு நாவலுக்குள்ளே நம்ம உள்ளடக்க முடியும். நிறைய ஆக்ஷனை கொண்டு வர முடியும், நிறைய கதாபாத்திரங்களையும் கொண்டு வர முடியும். இப்போது இந்த நாவலுன்றதை நம்ம ஆதி காலத்து கிரீஸ்க்கும் ரோமுக்குமே நம்ம எடுத்துன்னு போடலாம். ஏன்னா க்ரீக்கில் ரொமான்சஸ்ன்னு அவங்க டேல்ஸ் ஆஃப் அட்வென்ச்சரையும் லவ்வையும் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நாவல்ஸை பார்க்கும்போது சாசரோட கேண்டர்பரி டேல்ஸ்லேயே நாவலோடைய வெர்ஷன்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எலிசபெத்தன் ஏஜில் பார்த்திங்கன்னா ஜான் லில்லி யூஃபிஸ் எழுதியிருக்காரு. நேஷ் த அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர் எழுதியிருக்காரு. 1678 ஜான் பனியன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டீஃபோ ராபின்சன் க்ரூசோவும், ஸ்விஃப்ட் கலிவர்ஸ் ட்ராவலும் எழுதியிருக்காங்க. ராபின்சன் க்ரூசோவோட தான் ஃபஸ்ட்டு கிரேட் இங்கிலீஷ் நாவல்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்விஃப்டோடைய படைப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு சட்டாரிக் ஃபிக்ஷன் சொல்கிறோம். 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா சாமுவல் ரிச்சர்ட்சன் பமீலா எழுதினார். அப்புறம் ஹென்ரி ஃபீல்டிங் இந்த பமீலாவின் நாவலை ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஜோசப் ஆண்ட்ரூஸ் எழுதியிருந்தார். அவருடைய டாம் ஜோன்ஸ் ஒரு பிக்கரஸ்கியூ ட்ரெடிஷனில் எழுதப்பட்ட ஒரு நாவல். ஸ்மாலெட் ராட்ரிக் ரேண்டம் எழுதினார். பெரிக்ரீன் பிக்கல் அப்புறம் இன்னும் 3 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஸ்டர்ன் ட்ரிஸ்டம் ஷாண்டி எழுதியிருக்காரு. கோல்ட்ஸ்மித் விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்டு எழுதினார். இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு டொமெஸ்டிக் நாவல் இன் இங்கிலீஷ்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இருந்த முதல் பெண் நாவலாசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஃபேனி பர்னி. இவங்களோட எவ்லினா 1778 வெளியாச்சு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் நம்ம கேட்ட ஜேன் ஆஸ்டன் இருக்காங்க. அவங்க 6 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், எமா, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, மேன்ஸ்ஃபீல்ட் பார்ட், நார்த்தங்கர் அபி, அப்புறம் பர்சுவேஷன். இதில் கடைசி 2 அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆச்சு 1818. ஸ்காட் முதல்ல ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதினார். அவரோட முக்கியமான படைப்புகள்னு பார்த்திங்கன்னா வேர்வெலி, இவான்ஹூ, த டாலிஸ்மேன், கெனில்வர்த். அவருக்கு அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் நாவலில் எழுதினது அந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ரீடு. இவர் எழுதின நாவல் த கிளாஸ்டர் அண்ட் த ஹர்த். அந்த காலகட்டத்தில் இருந்த 2 பெண் நாவலாசிரியர்கள் யாருன்னா சார்லட் பிராண்டே, எம்லி பிராண்டே. இவங்க ஜேன் ஆஸ்டனுக்கு இருந்து மாறுபட்டு அவங்க எழுதினாங்க. சார்லட் பிராண்டே எழுதினது ஜேன் ஆயர், எம்லி பிராண்டே எழுதினது விதரிங் ஹைட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ஹாரர், சோல் சஃபரிங், ஹியூமன் ஸ்டோரியை ஒரு வைலண்ட் பேஷனோடு இவங்க எழுதியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு முக்கியமான நாவல் ஆசிரியர்னால் சார்ல்ஸ் டிக்கன்ஸு. இவருடைய ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ்னால் டேவிட் காப்பர்ஃபீல்ட், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிக்கோலஸ் நிக்கில்பி, அ டேல் ஆஃப் 2 சிட்டிஸ். அப்புறம் தாக்கரே அவருடைய நாவல் ஆஃப் ஐடியாஸில் அவர் ரொம்ப கிரேட்டாக இருந்தார். அவருடைய மாஸ்டர் பீஸ்னால் வேனிட்டி ஃபேர் சொல்லலாம். ஜார்ஜ் எலியட்டோட ஃபேமஸ் நாவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் பீடு, மிடில் மார்ச், சைலஸ் மார்னர். ஜார்ஜ் மெரிடத்தோட நாவல்ஸ் த எகாயிஸ்ட், அதுக்கப்புறம் த ஆடியல் ஆஃப் ரிச்சர்ட் எஃபெவரல். இது ரெண்டுமே ஒரு சைக்கோ அனலிட்டிக்கல் நாவல்ஸு. தாமஸ் ஹார்டி அவருடைய கேரக்டர்ஸ் நேட்டிவ் வெசெக்ஸ்லேருந்து எழுதியிருப்பார். இவரோட முக்கியமான படைப்புகள் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஆஃப் த டியூவபிள், த ரிட்டன் ஆஃப் த நேட்டிவ், த மேயர் ஆஃப் கேஸ்டர்பீஜ். அதே காலகட்டத்தில் வாழ்ந்த முக்கியமான நாவலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் கிங்ஸ்லி, ஆண்டனி ட்ராலப், மிஸ்ஸஸ் கேஸ்கில், சாமுவேல் பட்லர், வில்கி காலின்ஸ். அப்புறம் ஹென்ரி ஜேம்ஸோடைய த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, அப்புறம் த கோல்டன் போல். இதெல்லாம் மாடர்ன் சைக்கலாஜிக்கல் நாவலுக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டில் முன்னோடியாக இருந்தவங்க லீடிங் எட்வர்டியன் நாவலிஸ்டான ஹெச்இ வெல்ஸ், ஆர்னட் பென்னட், அப்புறம் கான்ட்ரேடு. இவங்க உலக அளவில் புகழ் பெற்றிருக்காங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் நாவல்ஸ் எழுதுனது வர்ஜினியா வுல்ஃபும் ஜேம்ஸ் ஜாய்ஸும்.
வர்ஜினியா வுல்ஃப் எழுதினது மிஸ்ஸஸ் டேலவே டு த லைட் ஹவுஸ். ஜேம்ஸ் ஜாய்ஸ் யூலிசஸ் எழுதினார். இது எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், ஹியூமன் மைண்டை பற்றின கதைகள். அதே சமயத்தில் டிஹெச் லாரன்ஸ் வந்து சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ், விமன் இன் லவ், அதே மாதிரி ஆல்டாக்ஸ் எக்ஸ்லி வந்து பிரேவ் நியூ வேர்ல்டு, குரோம் எல்லோலாம் எழுதியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இருந்த இன்னும் நிறைய நாவல்ஸில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க வந்து இஎம் ஃபாஸ்டர், சாமர்செட் மாகம், சார்ல்ஸ் மார்கன், கிரஹாம் கிரீன், கிங்ஸ்லி ஆமிஸ், ஐரிஸ் முர்டாக், வில்லியம் கோல்டிங். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.